அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் இந்த பெத்தேல் மிஷன் சர்ச் பங்கார்பேட் இதை காணொளியாக நேரில் பார்க்கிற உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன் நடந்த சம்பவங்களை ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தது. ஆவியானவர் வேதாகமத்தில் எழுதி வைத்து இன்றைக்கு வாழ்கிற சமுதாயம் அதன் தெளிவை பெற்று வாழ்வதற்கு அதை நினைவு கூறும்படிதான் கடந்த 40 நாட்களாக பிப்ரவரி மாதம் 14 தொடங்கி நேற்று வரை 40 நாள் இன்றைக்கும் தொடர்ச்சியாக உங்களோடு ஒரு சில ஆலோசனைகள், அவ்வளவுதான். நேரம் எடுத்து நாம் ஆலோசிக்கும் போது அநேக சத்தியத்தை கண்டுகொள்ள முடியும், அநேக விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். நம்ம கண்ணுக்கு புலப்படாத காரியங்கள், நம்முடைய சிந்தைக்கு எட்டாத காரியங்கள், அதெல்லாம் இந்த பரிசுத்த வேதத்தில் இருக்கிறது. நேற்றைய தினத்தில் நீங்கள் ஆலயத்தில் நடந்த ஆராதனையில் அந்த பாடலும் தேவ வார்த்தைகளையும் கேட்டிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார், சீஷர்களை பார்த்து பேசுகிறார். ஒருவரும் ஏறி இராத கழுதையை அவிழ்த்து வர சொன்னார். அதன் மேல் ஏறி போனார். சகரியா 9:9 சொல்லப்பட்ட வார்த்தையை நினைவு கூர்ந்து ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தார்கள், உயர்த்தினார்கள். அப்படி போன பிறகு லூக்கா 19 அதிகாரம் 41 வசனம் சொல்லுகிறது, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். இதை மத்தேயுல பார்க்க முடியாது, அங்கே நேரடியா வேற சம்பவம். மார்க்ல பார்க்க முடியாது, யோவான் புத்தகத்துல பார்க்க முடியாது. இந்த சம்பவம் லூக்காவுல மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த பிரயாணம் வெற்றி பவனி, இதை முடிந்த பிறகு அவர் கிட்ட வந்தார். எருசலேம் அவருக்கு முன்பாக பார்க்க முடிகிறது. அங்குள்ள எல்லாவற்றையும் பார்க்கிறார். அதற்கு சொல்லப்பட்ட காரியங்கள், ஏன்னா அவர்தான் தெய்வம், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் கிட்ட வந்து பார்த்த பிறகு அழுகிறார். தனக்காக அழல, அவர் அடிக்கப்பட போகிறார், அவர் உடல் கிழிக்கப்பட போகிறது, அவர் ரத்தம் சிந்த போகிறார், படாத பாடுபட போகிறார். எல்லாரும் அவரை கேவலமா பேச போறாங்க. சிலுவையை சுமக்க போகிறார், சிலுவையை சகிக்க போகிறார். இவ்வளவு வேதனைகளும் அவருக்கு முன்னால இருக்கும்போது அதை அவர் பொருட்டா நினைக்கல. அவர் நோக்கம் எல்லாம் இஸ்ரேல் நாட்டை குறித்திருந்தது. ஏன்னா அவரை இந்த அங்கதான் அவர் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, ஊழியம் செய்தது, உபதேசித்தது. வேதாகமத்தின் திட்டம் எருசலேமின் மூலமா தான் நிறைவேறணும். ஏன் அதை பார்த்து அழுதார் என்று பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அழுதார். இன்றைக்கும் தேவ ஜனமே, நம்மை குறித்து அவர் அழுகிறார். எத்தனையோ முறை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கும் அவர் அழுது கொண்டிருக்கிறார். ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வார்த்தையை புறக்கணிப்பது, அவரை தேடுவதும் இல்லை, உணர்வதும் இல்லை, ஒப்பு கொடுப்பதும் இல்லை, கீழ்ப்படிவதும் இல்லை, கண்ணீர் விடுகிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் மற்றவர்களும் ஆண்டவரை கண்ணீர் விட வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு எருசலேமின் சூழ்நிலை அவரை கண்ணீர் விட வைத்தது. இன்றைக்கு நாமும் கூட அவரை அழ வைக்கிறோம். அவர் நம்முடைய அழுகையை துடைக்கிறவர். ஆனால் அந்த ஆண்டவரை அழ வைக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? 42 வசனம்,
இப்பவும் உனக்கு ஒரு நாள் இருக்கு. உனக்கு கிடைத்த நாள் உன் சமாதானத்துக்கு ஏற்றதை அறிந்தா நலமாய் இருக்கும். இப்போ உங்க கண்களுக்கு மறைவாய் இருக்கு. இவ்வளவு சொல்லியும் ஏன் நீங்க ஏற்றுக்கொள்ளல? ஏன் புறக்கணிக்கிறீங்க? என்னையும் புறக்கணிச்சிங்க, என் வார்த்தையை புறக்கணிச்சிங்க, என்னை அடிச்சு கொல்ல போறீங்க, என்னை சாகடிக்க போறீங்க. இப்பவும் உங்க கண்ணுக்கு மறைவா இருக்கு. ஆனா உங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குது. உணர்வீங்களா என்பதுதான் சொல்லிட்டு அதன் பிறகு கீழே சொல்லுகிறார், உன்னை சந்திக்கும் காலத்தினை அறியாது இருக்கிறபடியா உன் சத்துருக்கள் வரப்போறாங்க, உங்களை நெருக்க போறாங்க. ஒரு கல் இல்லாம ஒரு கல் இடிக்கப்பட எருசலேம் இடிக்கப்பட போகிறது. அது அப்படியே நிறைவேறியது என்று அவர் எச்சரிப்பான வார்த்தைகளை சொல்லுகிறார். எருசலேமுக்கு போன உடனே அந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு, அவர்கள் மேல் பரிதாபம். அதன் பிறகுதான் அவர் தேவாலயத்தில் பிரவேசித்தார். அந்த இடத்தை அவங்க கள்ளர் குகையா மாற்றினாங்க. அந்த இடத்துல அவர் ஒரு சுத்திகரிப்பை எதிர்பார்த்தார். அதற்குரிய காரியங்களில் ஈடுபட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் கூட வேதபாரகரும் ஆசாரியரும் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடுறாங்க. இதான் அவங்களுடைய நோக்கம். ஒரு கூட்டம் அவரை தேடுகிறது, புகழுகிறது, ஆர்ப்பரிக்கிறது, ஆராதனை செய்கிறது, அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறது, அவரை பின்பற்றி வருகிறது. இன்னொரு கூட்டம் வாய்ப்பை தேடுகிறது அவரை கொலை செய்வதற்கு. எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் நமக்கு தெளிவை கொடுக்கட்டும். நாம் தெளிவோடு வாழ வேண்டும். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் அவர் நல்ல வார்த்தைகளை கொடுத்து தெளிவாக்கி கொண்டிருக்கிறார். கவலையினமா இருக்காதீங்க. எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாருன்னு யோசிங்க. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. அவரை விட்டா வேற வழி இல்லை. எனவே அவர் இதன் பிறகுதான் அவரை அடிச்சு கொல்ல போறாங்க. ஆனா இது 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயம். செய்தி தொகுப்புக்காக நாம வருஷப்படுத்தி உங்களுக்கு சொல்லுகிறோம். ஆனா ஏற்கனவே நடந்த விஷயம் அது. இதை தியானித்து இவளை மனதில் வைத்து ஆண்டவருக்காக வாழ, அவரை சேவிக்க, அவருக்கு மகிமையாய் இருக்க, உணர்வோடு வாழ்ந்திட உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை கொடுப்பார். இந்த வாரம் பெரிய வெள்ளி அன்னைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கு. அநேகர் ஆலயத்துக்கு வரல. ஆயத்தப்படுங்க, வந்து பங்கெடுங்க, பரிசுத்தத்தை நாடுங்க, பரிசுத்த ரத்தத்தை விசுவாசிங்க, பலியான இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. தேவையான எல்லா சுத்திகரிப்பையும் கிருபைகளையும் ஆண்டவர் தருவாராக. அருமை தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ச்சியா நீங்க தான் கிரியை செய்யணும். எங்கள் கடமையை உணர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.